அயோத்தி என்றொரு ராஜ்யமாம், அதனை தசரதர் ஆண்டனராம். அவருக்கு 3 மனைவியராம், அருமை புத்திரர் 4வர்களாம். 4வரில் கோசலை மகன் ராமன், நலமுள்ள கைகேயி மகன் பரதன், நற்குணச் சுமத்திரையின் புதல்வர் நயன லக்ஷ்மணன் சத்ருக்கணன். இவர்களில் ராமன் மூத்தவனாம், எல்லா வித்தையும் கற்றவனாம். இசை பெறுகிற வித்தையிலே இவர்களிலே இவன் வலியவனாம். அரண்மனை பின்புறச் சோலையிலே அம்பெய்தி விளையாடுயிலே, அங்கொரு கிழவியும் வருவாளாம், அவள் கூனி பெயர் மந்தரையாம். விளையாட்டாய் அவள் மேல் ராமன் வில்லுண்டையினால் அடிப்பானாம். பட்டாபிஷேகம் நடத்துதற்கு பகன்றார் தசரதர் ராமருக்கு, பரபரப்புடன் கூனி சென்றனலாம், பாவை கைகேயி முன் நின்றனலாம்.